கடந்த மே 13ஆம் தேதி பேரா தலுஇந்தானில் அரச மலேசிய போலீஸ் படையின் கலக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்களின் உயிரை பறித்த கோர விபத்துக்கு டிப்பர் லோரியே மூல காரணமாகும் என்று போக்குவரத்து அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. தலுஇந்தான் ஜலான் சிகோஸ் சுங்கை லம்பாமில் நிகழ்ந்த இந்த விபத்தில் கலக தடுப்பு போலீஸ்காரர்களை ஏற்றி வந்த அரச மலேசிய போலீஸ் லாரியும் கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரியும் சம்பந்தப்பட்டிருந்தது. எனினும் அந்த டிப்பர் லாரி கற்களை ஏற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்ட எடையை விட கூடுதலாக 70 விழுக்காடு கற்களை ஏற்றி வந்துள்ளது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சு இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. அதிக எடையின் காரணமாக அந்த டிப்பர் லாரி சமநிலையை இழந்துள்ளது. இதன் காரணமாக வழித்தடம் மாறி எதிர் திசைக்கு சென்ற டிப்பர் லாரி தலுஇந்தானிலிருந்து இப்போவை நோக்கி சென்று கொண்டிருந்த போலீஸ் லாரி மீது மோதியுள்ளது என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 9 கலக தடுப்பு போலீஸ்காரர்கள் மற்றும் காயத்திற்கு ஆளான இதர 9 போலீஸ்காரர்கள் அனைவரும் தலுஇந்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் ரத ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு அளித்தவர்கள் ஆவர். ரத ஊர்வலம் முடித்து போலீஸ் லாரியில் அனைவரும் இப்போவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.